ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கீஸ்டோன் ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் த ஹிந்துவில் வந்திருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான எடிட்டோரியல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 15th and 16th ஆஃப் மார்ச்சில் நடந்திருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஞான்பித் அவார்ட், இந்தியா ஃபெசிலிட்டேட்டிங் பிரிக்ஸ், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், பில்டிங் இந்தியாஸ் கிளைமேட் ரெசிலியன்ஸ் வித் வாட்டர். ஸோ இந்த 4 இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் தான் நாம் இன்னைக்கு இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு யூபிஎஸ்சி ஃப்ரீ செமினார் 29th மார்ச் அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃப்ரீ செமினாரில் நீங்கள் யூபிஎஸ்சி 2027 அட்டெண்ட் கொடுக்க போகிறதாக இருந்தாலும், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த செஷனில் அட்டெண்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆகணுன்ற கனவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த செமினாரில் அட்டெண்ட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 29th மார்ச் 10 AM நடக்குது. கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமிலேயே தான் நடக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கியூஆர்களை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் போகலாம். ஞான்பித் அவார்ட். இந்த ஞான்பித் அவார்டு பற்றி ஏன் இப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், வைரமுத்து அப்படின்ற ஒரு லிரிசிஸ்ட் இருக்கார். ஸோ அந்த லிரிசிஸ்ட் வந்து இப்போ நிறைய படங்களில் வந்துட்டு ஹிட் சாங்ஸ்லாம் எழுதியிருக்காரு, நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, தமிழ் லிட்ரரி நிறைய எழுதியிருக்காரு, போயட்ரிலாம் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்துட்டு இந்த அவார்டு வந்துட்டு 2025 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஞான்பித் அவார்டு தான் இந்தியாஸ் ஹையஸ்ட் லிட்ரரி ஹானர் அவார்டு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஞானபீத் அவார்டு தான் நம்ம வைரமுத்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த நியூஸ் வந்துட்டு ஞானபீத் அவார்ட் ரிலேட்டடாக நியூஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ ஞானபீத் அவார்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாஸ் ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் லிட்ரரி ஹானர் கிவன் ஃபார் எக்ஸப்ஷனல் கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர். இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரெஸ்டீஜியஸான லிட்ரரி ஹானர் அப்படின்னு சொன்னால் அது என்னது? ஞானபீத் அவார்டு வாங்குறது தான். ஓல்டஸ்ட்டாக இருக்கக்கூடியதும் ப்ரெஸ்டீஜியஸாக இருக்கக்கூடியதும். எதுக்காக கொடுக்குறாங்க? லிட்ரேச்சரில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த ஞான்பித் அவார்டு அப்படின்றத கொடுப்பாங்க. இது வந்துட்டு ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டு அப்படின்றதையும் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா தான் சாகித்ய அகாடமி அவார்டுன்றதே வரும். ஸோ ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டு என்னது? ஞான்பித் அவார்டு. அதுக்கப்புறமா தான் சாகித்ய அகாடமி அவார்டுன்றது வரும். ஸோ இதை வந்துட்டு 1961 இருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இந்தியன் ஆத்தர்ஸ் கொடுப்பாங்க. In languages listed in the 8th schedule of the constitution and in English. 8th schedule, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 8th schedule லாங்குவேஜஸ் இருக்கும்ல, அந்த லாங்குவேஜஸில் எழுதக்கூடிய இந்தியன் ஆத்தர்ஸ், அப்புறம் இங்கிலீஷில் எழுதக்கூடிய இந்தியன் ஆத்தர்ஸ். 8th schedule வரக்கூடிய லாங்குவேஜஸ் கூட இங்கிலீஷ், 8th schedule லாங்குவேஜஸ் ப்ளஸ் இங்கிலீஷ். இதிலெல்லாம் லிட்ரரி எழுதக்கூடிய இந்தியன் ஆத்தர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் என்ன? ஞான்பித் அவார்ட். இது இந்தியாஸ் ஹையஸ்ட் லிட்ரரி அவார்ட் அப்படின்றது சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் சாகித்ய அகாடமி அவார்ட் அப்படின்றது. ஸோ இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சுது. த அவார்ட் இஸ் நாட் கிவன் போஸ்டுமஸ்லி. போஸ்டுமஸ்லி அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் இந்த அவார்டை கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அவர் இருக்கிறப்பயே, அவர் வாழ்நாளில் இருக்கிறப்பயே தான் இந்த அவார்டு கொடுப்பாங்க. ஸோ போஸ்டுமஸ்லினா என்ன? இறந்ததற்கு பிறகு. ஓகேவா? ஸோ இட் நாட் கிவன் ஆஃப்டர், the award is not given posthumously அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஞானபீத் அவார்டு யார் வாங்கியிருக்கா அப்படின்னா, 1965 மலையாளம் ரைட்டர் வந்து சங்கர குருப் அப்படின்றவர் தான் வாங்கியிருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடக்குழல் அப்படின்ற ஒரு லிட்ரரிக்காக வாங்கியிருக்காரு. அதுக்கு மீனிங் என்னன்னா, த பேம்பூ ஃப்ளூட், நம்ம புல்லாங்குழல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஓடக்குழல் அப்படின்ற ஒரு லிட்ரரிக்காக தான் 1965 இந்த மலையாளம் ரைட்டர் சங்கர குருப் அப்படின்றவர் வாங்கியிருக்காரு. இது வந்துட்டு என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ப்ரைஸ் 11 lakh கேஷ் ப்ரைஸ் கொடுப்பாங்க, ஒரு சைட்டேஷன் கொடுப்பாங்க, ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கும், அதுதான் சைட்டேஷன் அப்படின்றது. அண்ட் அ பிரான்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் வாக்தேவி. வாக்தேவினா வந்துட்டு யாரு? சரஸ்வதி, காடஸ் சரஸ்வதியோட ஸ்டாச்சு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன ஹானரில் இருக்கும்? 11 lakh rupees இருக்கும், ஒரு சைட்டேஷன் இருக்கும், அப்புறம் ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் வாக்தேவி, அதாவது காடஸ் சரஸ்வதி இருக்கும். இட் இஸ் அவார்டட் எவ்ரி இயர் பை பாரதிய ஞான்பித். ஒரு வருஷமும் பாரதிய ஞான்பித் என்ன பண்ணுவாங்க? இந்த அவார்டை கொடுப்பாங்க. லிட்ரரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஹெட் குவார்டர் இன் நியூ டெல்லி. ஞான்பித்ன்றவங்க யாரு?
லிட்ரரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் தான் அவங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வருஷம் இந்த ஞான்பீத் அவார்டை கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ ப்ராக்டிஸ் கொஷின் ஞான்பீத் அவார்டு ரிலேட்டடாக கொடுத்துருக்கேன். இந்த கொஷினுக்கு வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடணும். கொஷின் நம்பர் 1க்கான ஆன்சர்ன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ மீதி வரக்கூடிய 3 டாபிக்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் கொஷின்றது இருக்கும். ஸோ நம்பர் 1 அப்படின்னு போட்டு இதுக்கான ஆன்சரை நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் டாபிக் போயிடலாம். இந்தியா ஃபெசிலிட்டேட்டிங் பிரிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ பிரிக்ஸில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்காங்க? BRICS அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரிக்ஸ்னா யாரு? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இவங்கெல்லாம் தான் இந்த பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பில் இருக்காங்க. ஸோ அது ஏன் நியூஸில் இப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் நடந்துருக்குல்ல, இஸ்ரேல் ஈரான் போர் நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ இந்த போர் ரிலேட்டடாக என்ன பண்ணுறாங்க, இந்தியா பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் கூட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் வந்துட்டு இந்த 2026 பிரிக்ஸ்க்கான அந்த கூட்டமைப்புல சேர் பண்ண போகுது. சேர்மன்ஷிப் யார் பண்ண போகிறா, பிரிக்ஸ் சேர்மன்ஷிப் யார் பண்ண போகிறா 2026லன்னா இந்தியா தான் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவை இந்தியா எடுத்திருக்காங்க. எதுக்கு ரிலேட்டடாக? இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் ரிலேட்டடாக பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிரிக்ஸ் வந்துட்டு என்ன கண்ட்ரிஸ், எமர்ஜிங் எக்கானமிஸ் யார் யார்? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேவா? இந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்க. பிரிக்ஸ் வாஸ் ஃபார்ம்ட் இன் 2009. 2009ல வெறும் பிரிக்ஸ் இல்லை, பிரிக் வாஸ் ஃபார்ம் இன் 2009. பிரேசில், ரஷ்யா, இந்தியா அண்ட் சைனா 4 கண்ட்ரிஸ் தான் ஸ்டார்டிங்கில் இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா என்ன ஆகுது, 2010ல் தான் இணைகிறாங்க. அப்போ தான் இது என்ன ஆகுது, பிரிக்ஸ்ன்னு ஆகுது. ஸ்டார்டிங்கில் பிரிக்னு இருந்துச்சு 2009, பிரேசில், ரஷ்யா, இந்தியா அண்ட் சைனா. அதுக்கப்புறமா யார் வரா, சவுத் ஆஃப்ரிக்கா வராங்க 2010ல். அப்புறமா தான் என்ன ஆகுது, பிரிக்ஸ்ன்னு மாறுது. ஓகேவா? The grouping focuses on economic cooperation, reform of global governance institution, developing cooperation, non-military alliances. இது military alliances மாதிரி கிடையாது. It is a not military alliances. எது ரிலேட்டடாக இவங்க பண்ணுவாங்க, எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இந்த கண்ட்ரிஸ்குள்ள, இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்குள்ளே நடக்கூடிய எக்கனாமியில் வந்துட்டு கோஆப்ரேஷன் எப்படி எடுத்துகிட்டு வரலாம், குளோபல் கவர்னன்ஸில் என்னென்ன புதுசாக ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், அது ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணக்கூடியது தான் இந்த பிரிக்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு வெறும் இந்த 4 கண்ட்ரி தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 2024ல் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. 11 கண்ட்ரிஸ் கிட்ட இதில் இருக்காங்க. ஓகேவா? நோட்டபுளாக இந்தோனேஷியா அவங்கெல்லாம் இருக்காங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரிஸ் இருக்காங்க, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது கூட யார் இருக்கா, எஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா அண்ட் UAE அண்ட் இந்தோனேஷியா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இதில் என்ன மெயின் இது பார்த்தீங்கன்னா, ஈரான், சவுதி அரேபியா, UAE இவங்க தான் இப்போது இங்கே இந்த கிரைசிஸில் இருக்காங்க. ஸோ இவங்களும் என்ன இந்த பிரிக்ஸ்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்தியா என்ன பண்ணுது, இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்னால இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த குரூப் எதனால் ஏம் பண்ணுது நம்ம சொன்னோம், எக்கனாமிக் கார்பரேஷன் பார்த்துட்டோம், குளோபல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் ரிஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறது, குளோபல் சவுத்தோட ரெப்ரசன்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த குரூப்பிங்கிறது இருக்குது. ஓகேவா? இந்தியாவோட ரோல் என்ன, இந்தியா தான் இந்த பிரிக்ஸை வந்துட்டு சேர் பண்ண போது 2026ல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணுது, இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸில் நாம தான் சேர் பண்ண போகிறோம் இப்போ 2026 பிரிக்ஸு. ஸோ இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் நடக்குது. அப்போ இந்தியா என்ன பண்ணோம், ஒரு சேர் பண்ணுற ஒரு ஹெட்டாக இருக்கிறப்போ பொறுப்புணர்வோட என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்தியா பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? இதுதான் இந்தியா ரோல்ஸ். சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சீவிங் அ காமன் பொசிஷன் வித்தின் பிரிக்ஸ் இஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் சம் பிரிக்ஸ் மெம்பர்ஸ் ஆர் டைரக்ட்லி இன்வால்வ் இன் தி கான்ஃப்ளிக்ட். பிரிக்ஸ் மெம்பர்ஸ்குள்ளேயே சண்டை நடக்குது. யாரு, ஈரான், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்கிறப்போ என்ன ஆகுது, பிரிக்ஸ் மெம்பர்ஸ்குள்ளேயே சண்டை நடக்கிறப்போ ஒரு காமனான ஒரு பொசிஷன் யாராலையுமே எடுக்க முடியாத நிலைமை இருக்குது. மெம்பர் கண்ட்ரீஸ் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்தியா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டில் ஒன்று சொல்லலாம், சைனா ஒன்று சொல்லலாம், ஈரான் ஒன்று சொல்லலாம், சவுதி அரேபியா ஒன்று சொல்லலாம். ஸோ இவங்களுக்குள்ள ஈரான், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்குள்ளேயே சண்டை நடக்கிறப்போ ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிரிக்ஸ் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் டைவர்சிட்டி ஆஃப் வியூ பாயிண்ட்ஸ். எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கல்ல, பிரிக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னு பார்த்துட்டோம்.
எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இருந்தாங்கன்றதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணதால் என்ன ஆகுது, ஒரு கண்ட்ரிக்கு ஒரு வியூ பாயிண்ட்ஸ்ன்றது இருக்கும்ல, அது என்ன ஆகுது, டைவர்சிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இந்த எக்ஸ்பேன்ஷனால் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்தியாவோட டிப்ளமேட்டிக் பொசிஷன் என்ன, பீஸ் ஃபெசிலிட்டேட்டர். இந்தியா எப்பயுமே பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது, ஒரு பீஸாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோடது. இந்தியா என்ன, ஒரு பீஸ் ஃபெசிலிட்டேட்டர், பிரிட்ஜ் பில்டர் பிட்வீன் கான்ஃப்ளிக்டிங் பார்ட்டிஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தப்பையும் என்ன பண்ணுறாங்க, நம்ம பிஎம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து நீங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பேசி முடிக்கணும் இந்த பிரச்சனையை அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஸோ இந்தியா என்ன ஆகுது, ஒரு பிரிட்ஜ் பில்டராக இருந்திருக்கு, ரெஸ்பான்சிபிள் ரீடர் அமாங் குளோபல் சவுத் கண்ட்ரீஸ். நான் வந்து இந்த குளோபல் சவுத் கண்ட்ரீஸை ஒரு ரெஸ்பான்சிபிள் லீடராக இது பண்ணுறோம். இது கூட சேர்ந்து நமக்கு இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இந்த பிரிக்ஸ்னோட 2026க்கான சேர்மன்ஷிப்பு நாம தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிள் லீடரும் நமக்கு இருக்குது. ஸோ புரிஞ்சுதா? ஸோ பிரிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், இது நம்பர் 2 அப்படின்னு போட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் அதில் போடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேற்று வந்து என்ன பண்ணாங்க, 2026 எலெக்ஷனுக்கான டேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 23 வந்து எலெக்ஷன் நடக்குது, May 4 ரிசல்ட். ஸோ மீதி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ரிசல்ட் என்னைக்குன்னா May 4 வந்துடும் அப்படின்னாங்க. தமிழ்நாடு வந்துட்டு ஏப்ரல் 23 வந்து எலெக்ஷன் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன, இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ன்றது இப்போ நியூஸில் வந்திருக்கு. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்துட்டு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல இருந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துட்டு இமீடியட்டாக ஃபோர்ஸ் வந்துடும். ஓகேவா? என்ஃபோர்ஸ் பண்ணிடுவாங்க. எதனாலனா, இதுக்கப்புறம் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எதுவுமே வந்துட்டு இந்த பணம் கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் நடக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஏதாவது புது ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்து திரும்பி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ன்றது எலெக்ஷன் கமிஷன்றது எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் பற்றி ஒரு ஓவர்வியூ. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நியூஸ் நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஓகேவா? ஸோ த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹஸ் அனௌன்ஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன் இன் செவரல் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் வெஸ்ட் பெங்கால், அசாம், கேரளா, தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி. ஸோ இவங்களுக்குலாம் எலெக்ஷன் நடக்க போது அவங்களுக்கான டேட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. எப்போ ரிசல்ட் வரும், May 4 வரும்ன்றதையும் சொல்லிட்டாங்க. With the announcement of election schedule, the model code of conduct came into force immediately. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ன்றது இமிடியேட்டாக ஃபோர்ஸ்க்கு வந்துடும். ஓகேவா? So what is the model code of conduct? The model code of conduct is a set of guidelines issued by election commission to regulate the behavior of political parties, candidates, government. Election commission என்ன பண்ணும், இவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கேண்டிடேட்ஸ், கவர்மெண்ட்ஸோட பிஹேவியரை ரெகுலேட் பண்ணணும். நீங்கள் இப்படி தான் நடக்கணும், இவ்வளோ காசுக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்ஸ் எதுவும் புது ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது, ரெக்ரூட்மெண்ட் எதுவும் புதுசாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், எலெக்ஷன் கமிஷன் ஒரு கைட்லைன்ஸை எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? ஸோ எதுக்காக, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் இதை எடுத்துகிட்டு வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன? ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் கவர்மெண்ட், நோ அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்கீம்ஸ். புது ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாதுப்பா. கவர்மெண்ட் நீங்கள் வந்துட்டு இப்போது நம்ம தமிழில் சொல்லுவாங்க காபந்து அரசு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் கவர்மெண்ட்றது இருக்கணும். ஸோ எந்த புது ஸ்கீம்ஸோ, ப்ராஜெக்ட்ஸோ, ஃபினான்ஷியல் கிராண்ட்ஸோ எதுவுமே புதுசாக எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன, கவர்மெண்ட்டோட காசு வச்சு, மக்களோட வரி பணத்தை வச்சு என்ன பண்ணக்கூடாது, எலெக்ஷன் கேம்பெயினை யூஸ் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட்னா யார், அந்த ரூலிங் பார்ட்டி வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அதை வச்சு கேம்பெயினிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லை அஃபீஷியல்ஸை வச்சு இந்த பிரச்சாரம் பண்ணுறது அந்த மாதிரி ரிலேட்டட்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து கேம்பெயின் ரெகுலேஷன். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மஸ்ட் அவாய்ட் ஹேட் ஸ்பீச், கம்யூனல் அப்பீல்ஸ், பிரைபரி அப்படின்லாம் வந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ஹேட் ஸ்பீச் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அநாகரிகமான விமர்சனங்கள், அப்புறம் வந்துட்டு கம்யூனல், ரிலீஜனுக்கும் எதிராக பேசுகிறது, கேஸ்ட்க்கு எதிராக பேசுகிறது, அந்த மாதிரியான எதுவும் பண்ணக்கூடாது. காசு கொடுக்கக்கூடாது மக்களுக்கு, இந்த ஓட்டுக்கு பணம் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ கேம்பெயின்ஸ் மஸ்ட் பி கண்டக்டட் பீஸ்ஃபுல்லி அண்ட் எத்திக்கலி. கேம்பெயின்ஸ் வந்துட்டு என்ன, பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், எத்திக்கலாகவும் இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. யூஸ் ஆஃப் பப்ளிக் ரிசோர்ஸஸ். Ministers and candidates cannot use government vehicles, buildings or officials for campaign. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதை தான் திரும்ப சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மினிஸ்டர்ஸோ இல்லை கேண்டிடேட்ஸோ என்ன பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டோட வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டோட பில்டிங்கு எதுவுமே வந்துட்டு அஃபீஷியல்ஸு யாரையுமே வந்துட்டு இந்த கேம்பெயின்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ensures equal opportunity for all political parties and candidates.
இவர் சுயேட்சையாக தான் இருக்காரு, அவருக்கு என்ன பெருசாக இருக்க போகுது, இவ்வளோ பெரிய கட்சிக்கு முன்னால் அவர் சுயேட்சையெல்லாம் ஒரு ஆளா அப்படின்றதுலாம் இல்லை. எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும், எல்லா கேண்டிடேட்ஸும். அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஃபார் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு கேண்டிடேட்ஸில் சுயேட்சையாக நிற்கிறவங்களும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சாராதவங்களாகவும் இருப்பாங்க. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபார் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, when does MCC come into force? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எப்போ ஃபோர்ஸில் வரும்? நம்ம என்ன சொன்னோம், எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே எஃபெக்ட் இம்மீடியட்டாக இந்த எஃபெக்டில் வந்துடும். ஓகேவா? எலெக்ஷன் ஸ்கெடியூல் எலெக்ஷன் கமிஷனால் அனௌன்ஸ் பண்ண உடனே இது will come into force immediately அப்படின்ட்டு. It remains in force until the election results are declared. டிக்ளேர் எப்போ பண்ணுவாங்க சொன்னாங்க, May 4th சொன்னாங்க. அப்போ May 4th வரைக்கும் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ன்றது இருக்கும். ஓகேவா? லீகல் ஸ்டேட்டஸ், MCC இஸ் நாட் அ லா பட் அ வாலண்டரி கோட் ஆஃப் கண்டக்ட். இது எந்த லாவுமே இல்லை. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ன்றது எந்த லாவும் மூலியமும் இல்லை, பட் என்ன, ஒரு வாலண்டரி கோட் ஆஃப் கண்டக்டாக இதை எடுத்துகிட்டு வராங்க. ஹவவர் வயலேஷன் கேன் லீட் டு ஆக்ஷன்ஸ் அண்டர் Representation of People Act 1951, Indian Penal Code Provisions, Election Commission Directives. ஓகேவா? எதில் இது வரும், ரெப்ரசன்டேஷன். இப்போ வந்துட்டு இதில் வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் வாலண்டரி ஆக்ட் தானே சார், இதுக்கு எதாவது தண்டனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 இருக்குது, ஐபிசி ப்ரொவிஷன்ஸில் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் டைரக்டிவ்ஸ்லையும் இந்த மாதிரி குற்றங்கள் செஞ்சால் அவங்க ஒரு டிஸ்கிரிப்டிவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த குற்றங்கள் செஞ்சால் இவ்வளோ தண்டனை கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு தண்டனைகள் இருக்குது. இது வந்துட்டு வாலண்டரி கோட் ஆஃப் கண்டக்டாகவே இருந்தாலும் இதுக்கு வயலேட் பண்ணாங்கன்னா லீகல் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது மூலமாக ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, இந்தியன் பீனல் கோட் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் டைரக்டிவ்ஸ். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ரிலேட்டடாக. கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், பில்டிங் இந்தியாஸ் கிளைமேட் ரெசைலன்ஸ் வித் வாட்டர். ஸோ இப்போது கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையில் இந்தியா வாட்டர் ரிலேட்டடாக எப்படிலாம் கன்சர்வ் பண்ணுது அப்படின்ட்டு ஒரு எடிட்டோரியல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது இம்பார்ட்டண்ட்டான எடிட்டோரியல். ஸோ இது எதுக்கு நியூஸில் இது பண்ணாங்க, இந்த எடிட்டோரியல் இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் COP30 அப்படின்ற 30th செஷன் நடந்துச்சு. அதில் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்ன சொல்கிறாங்க, இம்பார்ட்டன்ட் ஆஃப் வாட்டர் சிஸ்டம் இன் கிளைமேட் அடாப்டேஷன். கிளைமேட் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ வாட்டர் சிஸ்டம்ஸை எப்படி அடாப்ட் பண்ணுறது, எப்படி இம்பார்ட்டண்ட்டாக அதை பாதுகாத்து வச்சுக்கிறது, அது ரிலேட்டடாக வந்துட்டு டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எடிட்டோரியலாக அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ கீ ஐடியா என்ன, climate change is increasingly affecting water systems. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். climate change ஆகிறதால என்ன ஆகுது, சில டைம் மழை பொழியாமல் இருக்குது, அப்போ என்ன ஆகுது, வாட்டர்ன்றது அவைலபிலிட்டின்றது கம்மியாகிட்டே இருக்குது. ரொம்ப மழை பெஞ்சிடுது, க்ளவுட் பஸ் நடக்குது, அப்போ என்ன ஆகுது, வாட்டர்ன்றது ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து கிளைமேட் சேஞ்சினுடைய அதை அஃபெக்ட் பண்ணுறது தான், அதோட அஃபெக்ட்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றாங்க. மேக்கிங் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சென்ட்ரல் டு climate resilience. Impacts include droughts and floods. Drought-ஆவும் மாறுது, சில டைம் ஃப்ளட்ஸாகவும் மாறுது. எராட்டிக் மான்சூன்ஸ்ன்றது இப்படி தான் வருது அப்படின்றது இப்போ இல்லை. மான்சூன்ஸ்ன்றது வேரி ஆகிட்டே இருக்குது. கிளேஷியர்ஸ் மெல்ட் அண்ட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. கிளேஷியர் மெல்ட் ஆகிட்டே இருக்குது, குளோபல் வார்மிங்னால ஹீட் அதிகமாகிறதால கிளேஷியர் மெல்ட் ஆகுது. வாட்டர் ஸ்கேர்சிட்டி, கிரவுண்ட் வாட்டர் அதிகமாக இல்லாததுனால என்ன ஆகுது, வாட்டர் ஸ்கேர்சிட்டின்றது கிரியேட் ஆகுது. டேமேஜ் டு அக்ரிகல்ச்சர், சானிடேஷன் அண்ட் லைவ்லிஹுட்ஸ். இப்போ வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மழை பெய்யறதை வச்சு தான் அந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ அப்போ வந்துட்டு மழையே பெய்யலைன்னா என்ன ஆகும், வறண்டு போயிடும், ட்ராட் கிரியேட் ஆகிடும். மழை அதிகமாக பெய்யுதுன்னா என்ன ஆகும், இந்த பயிர்கள்லாம் நாசம் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு இதனுடைய இம்பேக்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வாட்டர் அண்ட் கிளைமேட் அடாப்டேஷன். இந்தியா கிளைமேட் அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறாங்க, வாட்டர் கன்சர்வேஷன், வாட்டரை கன்சர்வ் பண்ணணும். இந்தியாவோட கிளைமேட் அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜி இது இந்தியாவோடது. ஓகேவா? என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்க, வாட்டர் கன்சர்வேஷன். ஃபஸ்ட்டு வாட்டரை ப்ரிசர்வ் பண்ணணும், கன்சர்வ் பண்ணணும். ஓகேவா? எஃபிஷியன்ட் இரிகேஷன், ஓவராக தண்ணி பாய்ச்சுறது இல்லாமல் கரெக்டான முறையில் கரெக்டான இதில் இரிகேஷன் பண்ணணும் அப்படின்றது. ஃப்ளட் அண்ட் ட்ராட் மேனேஜ்மெண்ட். இப்போது இது வெள்ளம் வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், இல்லை வந்துட்டு ட்ராட் அது வந்தாலும்
அதை மேனேஜ் பண்ணக்கூடிய இது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நாம் பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்றது. கிளைமேட் ரெசிலன்ஸ் சானிடேஷன் சிஸ்டம், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சானிடேஷன் சிஸ்டம்ஸை மாற்றிக்கிட்டு இருக்குது. தீஸ் மெஷர்ஸ் ஸ்ட்ரென்தன் வாட்டர் செக்யூரிட்டி அண்ட் ரெசிலன்ஸ் டு கிளைமேட் ஷாக்ஸ். ஓகேவா? ஸோ மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் இன் இந்தியா வந்துட்டு மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன? நேஷ்னல் அக்விஃபயர் மேப்பிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், NAQUIM, NAQUIM அப்படின்ட்டு நேஷ்னல் அக்விஃபயர் மேப்பிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது எடுத்து வரோம். இது என்ன? கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை மேப் பண்ணி கொடுக்குறது. இங்கே கிரவுண்ட் வாட்டர் அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, இங்கெல்லாம் இந்த லெவலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸை மேப் பண்ணுறது. சஸ்டைனபிள் கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், இது இப்போது ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது, தேவையான அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வேற எது மூலயமா எப்படி கன்சர்வ் பண்ணுறது, இந்த கிரவுண்ட் வாட்டரை எப்படி திரும்ப ரீசார்ஜ் பண்ணுறது. ஸோ இது வந்துட்டு இந்த நேஷ்னல் அக்விஃபயர் மேப்பிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் மூலயமா இந்த இனிஷியேட்டிவ் மூலமா நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன? நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா ஃபோக்கஸ் ஆன் ரிவர் ரெஜுவினேஷன், ரிவர்ஸை வந்துட்டு திரும்ப பாதுகாக்கிறது, அதை வந்துட்டு மீட்டெடுக்கிறது. ஸோ இதில் வந்துட்டு இந்த நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. ப்ரொமோட்ஸ் பயோடைவர்சிட்டி அண்ட் சஸ்டைனபிள் ரிவர் மேனேஜ்மெண்ட். இந்த ரிவர் மேனேஜ்மெண்ட், தண்ணி வந்துட்டு கரெக்டாக இந்த ரிவர்ஸை மேனேஜ் பண்ணாலே போதும், நம்ம எந்த வாட்டர் ஸ்கர்சிட்டி வந்தாலும், இந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸில் எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே அதை தீர்த்துடலாம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க? ரிவர் மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன ஸ்கீம்? நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா அப்படின்றத எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் அட்டல் புஜல் யோஜனா, இதில் என்ன? கம்யூனிட்டி பேஸ்ட் வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். கிரவுண்ட் வாட்டரை வந்துட்டு இந்த கம்யூனிட்டி பேஸ்ட், மக்கள் சார்ந்த ஒரு திட்டம், பீப்புள் சென்ட்ரிக்காக இந்த கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு இந்த அட்டல் புஜல் யோஜனா மூலமாக இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜல் ஜீவன் மிஷன். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் இது ஜல் ஜீவன் மிஷன் என்ன அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இன்கேஸ் அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோவை போய் பாருங்கள். ஓகேவா? ப்ரொவைட்ஸ் டேப் வாட்டர் சப்ளை டு ஆல் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கும் இந்த டேப் வாட்டர் சப்ளை அப்படின்றது இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக நான் ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கொஷின் நம்பர் 4 அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆன்சர்ஸை போடுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கீழே தெரியக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் வித் கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி. தேங்க்யூ.